ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Daniel chapter 5 verse 14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து பெல்ஷாத்சார் என்றதான ஒரு ராஜா சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை. சாதாரண அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் தானியேல். இப்பொழுதோ தேவனுடைய கிருபையினாலும் தேவனுக்கென்று அவன் தன்னை அர்ப்பணித்ததினாலும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த தானியேலை குறித்து ராஜா கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுகிறான்? அவனிடத்துல விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிந்து கொள்கிறான். The children of God, Daniel was brought to Babylon as a captive, like a slave. But because of his dedication for God, God blessed him and he lifted him up. Now, King Belshazzar heard about Daniel's qualities and characteristics. What are those characteristics? First of all, he heard Daniel had a special spirit of God in him. இன்றைக்கு உங்களை குறித்து உங்கள் அதிகாரிகள், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், உங்களிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி. அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக உங்கள் அலுவலகத்துல, உங்களுடைய வேலை ஸ்தாபனத்துல உங்களுக்கு அவர்கள் நல்ல மதிப்பை கொடுப்பார்கள். அந்த அலுவலகத்திற்கு தேவையான முக்கியமான காரியங்களை அவர்கள் தீர்மானிக்கும் பொழுது உங்களை அழைத்து உங்களிடத்துல கேட்பார்கள். எனவே நமக்கு அந்த விசேஷித்த ஆவி மிகவும் முக்கியம். We need the special spirit of God within us. Also, Daniel had the insight and knowledge. He had an insight. In other words, he had the light of God within him. Light of God is Jesus Christ. You have the light of God. God will reveal every hidden things in the dark places through the light of our Lord Jesus Christ. We need to have the light of God. Daniel had the capacity to reveal the hidden things to the kings. Thirdly, he had the knowledge about everything wherever he was posted. We need to have the knowledge. So we need to update our education. We need to update our career. We need to update our knowledge day by day so that you will be a useful vessel wherever you are. Finally, he had the special wisdom from God. The word of God says, the fear of the Lord is the beginning of the wisdom. நமக்கு தேவ பயம் இருக்கும் என்றால் தேவ ஞானம் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு உங்களுக்கு இந்த காரியங்களை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பிறருக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள், பிறருக்கு புத்தி சொல்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட தேவ ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவனே, அவர்களுக்கு மறைபொருளை விளக்கும் கொடுக்கிறதான வெளிச்சத்தை கொடுத்தருளும், புத்தியை கொடுத்தருளும், தேவ ஞானத்தை கொடுத்தருளும். இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடத்தில் விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்துள்ளோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.